அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் இணையப் போவதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை அனைத்திலுமே தோல்விதான். முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று கொண்டிருந்த மக்களவை தேர்தலிலும் முடிவுகள் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பாதகமாகத்தான் வெளியே வந்திருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தகுதியுள்ளவரை வேட்பாளராக அறிவிக்காமல் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத நபர்களை வேட்பாளராக அறிவித்ததுதான் முதல் தோல்விக்கு காரணம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு பணம் மட்டும்தான் முக்கியம், பதவி மட்டும்தான் முக்கியம். ஆனால் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றால் அனைத்து ஆலோசனையும் செய்ய வேண்டும். நாம் பார்த்திருப்போம், கடந்த அரசியல் காலகட்டத்தில் ஒரு நேரம் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக வரும்பொழுது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் யாரையுமே தேர்வு செய்யாமல் ஓபிஎஸ் அவர்களை தேர்வு செய்து சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருந்தது. ஆனால் அப்பொழுது அனைவரும் கையை கட்டி கொண்டிருந்தார்கள். காரணம், ஓபிஎஸ்ஸை தவிர அந்த பதவிற்கு சரியானவரும் தகுதியானவரும் வேறு யாரும் கிடையாது. சொன்னபடியே திரும்பி வந்தவுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் பதவியை அப்படியே திருப்பி கொடுத்தார். இதற்காகத்தான் நிதித்துறையை ஓபிஎஸ் அவர்களிடம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஆலோசனை வழங்குவதிலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சிறிய தவறுகள் செய்திருந்தாலும் அதில் ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வந்ததும் ஓபிஎஸ் அவர்கள்தான். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடன் கூட்டணி வைக்கும் பொழுது அனைவரும் ஆதரித்தார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இப்போதைக்கு இது சரியாக வராது என்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களிடம் கூறியிருந்தார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும், தன்னிச்சையாக நாம் முடிவெடுக்க முடியாது, தலைமையாக இருந்தாலும் தன்னிச்சையாக நாம் முடிவெடுக்க முடியாது என்று கூறினான். கேப்டன் அவர்களை கூட்டணி வைத்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டாலும் சில மாற்றத்தின் சில சூழ்ச்சிகளின் காரணமாக கேப்டன் அவர்களது பேச்சால் மனம் உடைந்து உங்களது கூட்டணி வைத்ததற்கே நான் வெட்கப்படுகிறேன் என்று ஜெயலலிதா அவர்கள் கூறியதும் நாம் மறந்திருக்க மாட்டோம். இதேபோல்தான் தற்பொழுது வரை ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் தெள்ள தெளிவாக இருக்கிறது. சுயேட்சையாக எதற்காக நிற்க வேண்டும்? பாஜகவில் இணைந்து விட்டால் நேரடியாக இணை அமைச்சராகவோ மத்திய அமைச்சராகவோ பொறுப்பேற்கலாம், இதைவிட அதிக பணத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் மக்களுக்காகவும் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் சுயேட்சையாக பலா சின்னத்தை கேட்டு ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக வெற்றியடைவதற்கான அனைத்து வகைகளையும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் தற்பொழுது வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கிறது.